Alhamdulillah wa kafa wa salatu wa salamu ala ibadihi alladhina istafa amma ba'd. Qala Allah tabaraka wa ta'ala fil Qur'anil azim wal Furqanil majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. وَجَعَلْنَا مِنَ الْمَاءِ كُلَّ شَيْءٍ حَيٍّ. ஸதகல்லாஹுல் அஸீம். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் உரித்தாவதாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் தாபிஈன்கள் மீதும் நல்லோர்கள் நாதாக்கள் உலகில் வாழக்கூடிய மூமினான முஸ்லிமான ஆண் பெண் இரு சாராரின் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் பாதுகாப்பும் பரக்கத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வினுடைய கிருபையினால் ஆங்காங்கே பல இடங்களிலே தொடர்ச்சியாக மழை பொழிந்து வருவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மழை என்பது அல்லாஹ் நமக்கு தந்த நியாமத்துகளிலே ஒரு முக்கியமான நியாமத். காலையில் கூட ஒரு கடைக்கு போயிருக்கும் பொழுது ஒரு சிலர் பேசிக்கிறாங்க, சனியை முடித்த மழை தொடர்ச்சியாக பேஞ்சிக்கிட்டே இருக்கு, குழப்பே போச்சுன்னு சொல்லி நிந்திக்கக்கூடிய அந்த காட்சியை இன்று பார்த்தோம். சரி, இதுதான் இந்த வாரத்தினுடைய டாப்பிக்காக எடுத்துக்கிட்டு அதற்கு தேவையான சில விஷயங்களை சேகரித்து வந்தாச்சு. மனிதன் தண்ணீர் இல்லை என்றாலும் நிந்திக்கிறான், தண்ணீர் நிறைய வந்துவிட்டாலும் நிந்திக்கிறான். மழை திட்டலாமா என்றால் ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை நன்றாக நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். காலத்தையும் நேரத்தையும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை யார் நிந்திக்கிறாரோ அவர் அந்த காலத்தை நிந்திக்கவில்லை, மாறாக காலத்தை உருவாக்கிய என்னை நிந்திக்கிறான் என்கிறான் நம்முடைய இறைவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லுவார்கள். ஹதீஸே குதுசி என்று சொல்லுவோம். வெயில் காலமாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தாலும் சரி, காற்றடி காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, எல்லா காலத்தையும் அல்லாஹ் உருவாக்கி வைத்ததே மனிதனுடைய நலனுக்காக வேண்டித்தான். அதனால் மழை என்பது ஒரு நியாமத். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய எவ்வளோ நியாமத்துகள், ஒயின் தஅது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா என்று சொல்கிறானே, நான் உங்களுக்கு தந்த நியாமத்துகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு உண்டான நிறைய நியாமத்துகளை பெற்றிருக்கிறீர்கள் என்பதாக இறைவன் சொல்லுவானே. அதிலே ஒரு உன்னதமான ஒரு நியாமத்து தான் மழை என்கிற ஒரு நியாமத். குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு இடத்துல இப்படி சொல்லுவான். சூரத்துல் அன்பியா என்கிற அத்தியாயத்திலே வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹய். வஜஅல்னா மினல் மா, தண்ணீரிலிருந்து தான் குல்ல ஷைஇன் ஹை, எல்லா உயிரினங்களையும் நாம் உருவாக்குகிறோம், படைக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுவோம். மழை வருதே புலம்புறாங்களா இல்லையா? இவ்வளோ மழை பெய்யுது, விவசாயம்லாம் போச்சு. எந்த டிவியை திருப்பினாலும் அதில் விவசாயிகள் ஒரு சிலர் கண்ணீர் வடிக்கக்கூடிய செய்தியை சமீப காலமாக பார்க்குறோம். மழை வந்து விவசாயம்லாம் அழிஞ்சு போச்சு, எல்லாமே வேதனைக்குரிய செய்தியாக போச்சு. அது அளவுக்கு அதிகமாக மழை வருவது ஒரு வேதனை தான், ஒரு அதாபு தான். அது எதற்காக வருகிறது என்று நான் சொல்லுவேன் கடைசியாக. தேவையுடைய நேரத்திலே வரக்கூடிய மழை, இரவு நேரங்களிலே பொழியக்கூடிய மழை, அது பரக்கத்தான மழைன்னு சொல்கிறோமா இல்லையா? அது எப்பன்னா, யாருடைய வியாபாரத்திற்கும் இடையூறாக இல்லாமல் தேவையான நேரத்தில் தேவையான அளவு பொழிகின்ற மழை இருக்கிறதே, அதுதான் பரக்கத் என்பார்கள். வஜஅல்னா மினல் மாஇ குல்ல ஷைஇன் ஹை, ஒவ்வொரு உயிரினங்களையும் நாம்
தண்ணீரை கொண்டுதான் படைத்திருக்கிறோம் என்பதாக ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவார். தண்ணீர் இல்லை என்றால், மழை இல்லை என்றால் உலகம் இயங்காது என்பது இந்த ஆயத்தின் மூலமாக நமக்கு தெரிகிறது. மழை வருகிற நேரத்தில் சிலர் சந்தோஷப்படுவதும் உண்டு. அறுவடைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரு சிலர் நிந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உண்டு. நாளைக்கு அறுவடை வைக்கலாம்னு நினச்சேன், இன்றைக்கி நைட்டு பார்த்தா மழை ஃபுல்லாக ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி நிந்திப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைப்பாடு எப்படி இருந்துச்சு? அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தடவையும் அவருடைய முகத்தை நான் பார்த்திருக்கிறேன். ஹதீஸில் வருது, புகாரியில் 3034வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவோம் அந்த காட்சியை விவரிக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, மழைக்குண்டான ஏதாவது ஒரு அறிகுறி தென்பட்டு விட்டாலே ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் இருக்கிறதே அது ஒரு வகையான கவலைக்குரிய முகமாக ஆயிடுமா. மழை பெஞ்சா இல்லை, மழைக்குண்டான அறிகுறி. நம்முடைய காலத்தில் மேகம் அப்படியே சூழ்ந்து வருதுன்னு வைங்களேன், நாம் என்ன நினைக்கிறோம், மழை பெய்ய போகுது. தேவையான நேரத்தில் வெயில் காலம், கடுமையான வெயில் காலமாக இருந்துச்சுன்னா மழை தேவைப்படும். மழை பெய்யாதான் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் மேகமெல்லாம் அப்படியே உருண்டு கருமேகமாக ஆகக்கூடிய நேரத்தில் மனிதன் அநேகமான பேர் மனிதர்கள் யோசிப்பது என்ன, மழை வந்தால் நல்லா இருக்கும், மழை வேணும்னு சொல்லி அந்த மேகத்தை பார்த்தோன்னே ஒரு சந்தோஷப்படுறோமா இல்லையா? நபிகளாருடைய முகத்தில் அப்படி இருக்காது. புகாரியில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸு, ரசூலுல்லாஹினுடைய மனைவி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை அறிவிக்கிறாங்க, மேகம் கருமேகமாக உருவாகுமேனால் ரசூலுல்லாஹினுடைய முகத்திலே ஒரு வகையான கவலை தோன்றும். ரொம்ப கவலையாக இருப்பாங்க. ஹதீஸில் வருதுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கும் அங்குமாக நிம்மதி இல்லாமல் நடப்பார்கள். ஒரு பதஷ்டமான நிலை மனிதனுக்கு இருந்தால் எப்படி இருக்கும், அது மாதிரியான ஒரு நிலைக்குள்ளாயிருவாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை பல நாளாக கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு தடவை கேட்டே விட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த அளவுக்கு நீங்கள் நிம்மதி இல்லாமல் மழை வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்துட்டா உங்களுடைய முகம் ஏன் மஞ்சளித்து விடுகிறது, ஏன் நீங்கள் முகத்தை மாற்றிடுறீங்க, நிம்மதியற்று போயிடுறீங்க, என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், மழை தண்ணீராகத்தான் பொழிய வேண்டுமா? அது கல்மழையாக இருந்தால், நெருப்பு கங்குகளாக விழுந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அந்த மழை இறங்குற வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் நிம்மதியே இருக்காது. இங்குமா ஓடுவாங்க, ஒரு மாதிரியான பரேஷான்லேயே இருப்பாங்க. யாராவது ஏதாவது ஒரு டென்ஷனில் இருந்தால் எப்படி இருக்கும் அவங்களுடைய முகம், அது மாதிரி இருப்பாங்க. எப்போ மழை பொழியுதோ அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் சிரிப்பு வந்துடும், சந்தோஷம் வந்துடும். நான் ஒரு தடவை கேட்டே போட்டேன், ஏன் இப்படி இருந்தீங்க, என்ன காரணம்னு கேட்கும் பொழுது ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இறங்குகின்ற மழை தண்ணீராக வந்தால் சந்தோஷம்தான், அதுவே கல்மழையாக வந்தால், கற்கள் மழையாக கொண்டுச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்ம விளைங்கிறதுனா அந்த ஆலங்கட்டி மழை பெய்யுதா இல்லையா, சில நேரங்கள் ஐஸ் கட்டி மழை சொட்டுன்னு விழுகும். கார் கண்ணாடி உடையும், மேலே ஏதாவது ஒரு சாதாரண ஒரு கண்ணாடி மாதிரி பொருளுங்க டப்புன்னு உடையும், மண்டை மேலே வந்து டப்புன்னு விழுகும். ஆலங்கட்டி மழை பெய்யுது இல்லை, அது மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முன் வாழ்ந்த சமுதாயத்தினருக்கு எத்தனையோ பேருக்கு அல்லாஹ் வானத்திலிருந்து தான் அதாபை தந்திருக்கிறான், வேதனையை தந்திருக்கிறான். அதுபோன்ற ஒரு நிலை என்னுடைய சமுதாயத்திற்கு இறங்குமோ என்று நான் பயப்படுகிறேன். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானா இல்லையா, வஅம்தர்னா அலைஹிம் மதரா ஃபஸாஅ மதலுல் முன்திரீன். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தினர், அவர்கள் செய்த பாவம் மக்கள்லாம் தெரியும், ஓரின செயற்கை செய்து வந்தாங்க. அது மாதிரி ஒரு நிலைப்பாடு, அந்த பாவம் அதிகமாக அந்த காலத்தில் அந்த சமுதாயத்தில் அல்லாஹ் கல்மழையை இறக்கினார். வஅம்தர்னா அலைஹிம் மதரா ஃபஸாஅ மதலுல் முன்திரீன். கல்மழை, மழை கல்லுகள்லாம் டப்பு விழுந்துச்சு. குர்ஆன்ல 27வது அத்தியாயத்தில் 58வது வசனத்தில் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் கல்மழை, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில்
அல்லாஹ் அதையும் சொல்றான். ஃபர்சல்னா அலைஹிமுத் தூஃபான் வல் ஜராத வல் கும்மல வல் லஃபாதிஅ. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுவான். கிட்டத்தட்ட பல வகையான தண்டனைகளை மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்திற்கு அல்லாஹ் இறக்கி வைத்தான். அதுல ஒரு கூட்டம் தான், அது ஒரு தண்டனை தான் தொடர் மழை, தொடர்ச்சியா மழை. தொடர் மழை வந்தா ரப்புடைய கோப பார்வை இருக்குன்னு அர்த்தம். மனிதனுக்கு தேவைப்படாத நேரத்தில், மழை காலமே இல்லாத நேரத்தில், அல்லது மழை காலத்தில் தேவையான மழை இல்லாமல் அதிகமாக கொட்டக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருந்துச்சுன்னா அது ரப்புடைய கோப பார்வையை கூட இருக்கலாம். காரணம், உள்வாழ்ந்த சமுதாயத்தில் இருக்கிற அதுபோன்ற நிலைகள் எல்லாம் ஏற்பட்டு இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுவான், 9வது எடுத்து பாருங்க, சூரத்துல் அராஃப் என்கிற அத்தியாயத்தில், فَأَرْسَلْنَا عَلَيْهِمُ الطُّوفَانَ وَالْجَرَادَ وَالْقُمَّلَ وَالضَّفَادِعَ وَالدَّمَ. குர்ஆனில் அல்லாஹ் வரிசையாக சொல்லுவான். மூசா நபியினுடைய காலத்தில் அல்லாஹ் வெட்டுக்கிளியை கொண்டு சோதனையை கொடுத்தான். நமக்கான வெட்டுக்கிளியா அலையும். தலையில் இருக்கக்கூடிய பேன் இருக்கு பாருங்க, இந்த பேனை கொடுத்து அல்லாஹ் சோதனையை கொடுத்தான். தவளைகளை கொண்டு அல்லாஹ் சோதனையை கொடுத்தான். எங்கு பார்த்தாலும் தவளைகள். ரத்தத்தை கொடுத்து அல்லாஹ் சோதனையை கொடுத்தான். அதுல ஒரு வகை தான் அலைஹிமுத் தூஃபான். அல்லாஹ் சொல்றான், தூஃபான் சொன்னா தொடர் மழை, தொடர்ச்சியாக மழையை பொழிந்திருக்கிறது. இந்த சமுதாயத்தை அழிப்பதற்காக இறைவன் எடுத்துக்கொண்ட ஆயுதம் தொடர் மழை. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இறங்குகிற மழை அது நன்மையாகவும் இருக்கலாம், சில நேரங்களிலே தீமையாகவும் அமைந்து விடலாம், சோதனையாகவும் அமைந்து விடலாம். என்னுடைய உம்மத்திற்கு அப்படி சோதனை வந்துவிடக் கூடாது என்று பயந்துதான் மழை இறங்குகிற வரை என்னுடைய முகம் மஞ்சளித்து விடுகிறது ஆயிஷாவை என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே மாதிரி வேகமாக காற்றடிச்சாலும் ரசூலுல்லாஹ் பயந்துவாங்க. ஹதீஸ்ல வருது, புகாரியில, அபூதாவுத், இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் கிரந்தங்களே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுது. கடுமையான காற்று அடிக்குதுல, நமக்கு எந்த ஒரு பயமும் இல்லை. மழை பெய்ஞ்சாலும் பயம் இல்லை, மழை பெய்யாட்டியும் பயம் இல்லை. கவலை வேணா இருக்கலாம், இவ்வளோ மழை பெய்யுது அப்படின்னு, மழையே இல்லையேன்னு கவலைப்படலாம். வேகமாக காற்று அடிக்குதுன்னு கவலைப்படலாமே தவிர பயந்துருக்கிறோமா என்னைக்குமானா இல்லை. நமக்கு வர வேண்டிய பயம் யாருக்கு இருந்தது? நபிகளாருக்கு இருந்தது. தன்னுடைய உயிரை பற்றி ரசூலுல்லாஹ் கவலைப்படலை. ஒட்டுமொத்தமாக என்னுடைய சமுதாயம் இதன் மூலமாக அழிக்கப்பட்டு விடுமோ என்று அஞ்சினார்கள். ஏனென்றால் ஆரம்ப காலத்தில் உள்ள எல்லா நபிமார்களுடைய சமூகத்தினரும் ஒட்டுமொத்தமாகத்தான் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமாக இருந்தாலும் சரி, ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கௌமாக இருந்தாலும் சரி, இன்னவர நபிமார்கள் எந்த நபியை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இந்த சமூகத்தார் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் மட்டும்தான் அல்லாஹ் தேவைக்கேற்ப அப்பப்போ சில சின்ன தண்டனைகளை கொடுத்துட்டு வரானே தவிர ஒட்டுமொத்தமாக அழிக்கப்படலை. இதுவரைக்கும் கியாமத் நாள் வரைக்கும் அப்படி அழிக்க மாட்டான் தான். ஏன்? நபிகளாருடைய துஆ இருக்கு நமக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய துஆவின் காரணமாக இன்று நாம் பாதுகாக்கப்பட்டு வருகிறோம். ஒட்டுமொத்தமாக என்னுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் அப்படின்னு நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக காற்று அடிச்சிச்சுன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி துஆ செய்வாங்களாம், அல்லாஹும்ம யா அல்லாஹ் இன்னி அஸ்அலுக கைருஹா, இன்னி அஸ்அலுக கைருஹா. இந்த காற்று இதன் மூலமாக நான் இடத்துல நலவைத்தான் வேண்டுகிறேன். கடுமையாக அடிக்குது, எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில, இதனுடைய நலவை மட்டுமே நான் வேண்டுகிறேன். வா அஊது பிக்க மின் ஷர்ரிஹா, இதனுடைய தீங்குகளை விட்டும் பாதுகாப்பாயாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பும் தேடி இருக்கிறாங்க, பாதுகாப்பும் தேட சொல்லி இருக்கிறாங்க. ஸோ அதனால் இறங்குகின்ற மழை சில நேரங்களிலே என்னவாக கூட இருக்கலாம், அதாபாக கூட இருக்கலாம் என்பது நபிகளாருடைய ஒரு வரலாறு, இது வாக்குறுதியாக இருக்கிறது. கண்ணியமிக்கவர்களே, மழையை இறைவனே இறக்குகிறான். இன்னைக்கு பார்க்குறோமா இல்லையா, வானிலை மாற்றத்தின் காரணமாகத்தான் மழை வருகிறதுன்னு சொல்கிறாங்க. ரப்பு இறக்குறான், அவ்வளோதான். வானிலை மாற்றத்தை உருவாக்குறது யாரு? ரப்பு தானே. ஒவ்வொன்றும் இது நடந்தால் இது நடக்கும், இது நடந்தால் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரப்புடைய ஒரு சுன்னத். அது எடுத்தோன்னே நேரடியாக இறக்கிற மாட்டான். எதுவாக இருந்தாலும் ஒரு அறிகுறி அல்லாஹ் காட்டுவான். மனிதனுக்கு ஒரு நோயே வரப்போகுது, ஒரு மிகப்பெரிய நோய் அல்லாஹ் பாதுகாக்கிற வரப்போகுதுன்னு சொன்னாலும் அதற்கென்று ஒரு அறிகுறியை அல்லாஹ் காட்டிட்டு தான் அந்த நோயை வரவழைப்பான். திடீரென்று எந்த ஒரு வேதனையோ எந்த ஒரு சூழ்நிலையை இறைவன் உருவாக்குவது கிடையாது. அந்த வகையில் மழை வருவதற்கென்று இறைவனால் உருவாக்கப்படுறது தான் அந்த வானத்தில் நடக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் எல்லாம்.
அதனால ரப்பே இறைவனே என்ன செய்யறான்? மழையை இறக்குகிறான். குர்ஆன்ல பல இடங்கள்ல இறைவன் சொல்லுவான், நாமே உங்களுக்கு மழையை இறக்குகிறோம், அதன் மூலமாக கனிவர்க்கங்களை நாம் உங்களுக்கு உண்டாக்குகிறோம். குர்ஆன்ல பல இடங்கள்ல வருது. வன்சல்னா மினஸ்ஸமா இமாஅன், நாமே உங்களுக்கு மழையை இறக்குகிறோம். ஒரு இடத்துல கூட சூரத்துல் வாக்கியால சொல்லும் பொழுது அஃபரைத்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன் அன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், மழையை நாம் இறக்குகிறோமா அல்லது நீங்கள் இறக்குகிறீர்களான்னு அல்லாஹ் கேள்வி கேட்பான். மழை என்பது என்னுடைய கட்டுப்பாட்டிலே உள்ளது. எவ்வளவு இறக்கணும், எவ்வளவு பொழியும், வானிலையில் லேசாக சொல்லிட்டு போயிடுறாங்களா இல்லையா, நாளை மழை பெய்ய கூடும் அப்படின்பாங்க. லீவ்லாம் விட்டுருவாங்க. சில நேரங்களில் பார்த்தா அன்றைக்கி மழையே இருக்காது, நல்ல வெயில் அடிக்கும். ரெட் அலர்ட்டு, ஆரஞ்சு அலர்ட்டு, எல்லோ அலர்ட்டுலாம் ஏதோ போட்டுருவானுங்க. அன்றைக்கின்னு பார்த்தா கடுமையான வெயில் அடிக்கும், மழை இருக்காது. மனிதர்களுடைய அறிவெல்லாம் ஒரு சிற்றறிவு தான், கொஞ்சம்தான். ரப்பு படைத்த அறிவு தானே அது அவ்வளோதான் வேலை செய்யும். ஆனால் ரப்புல் ஆலமீனுக்கு தான் தெரியும் ஒரு இடத்துல மழை இறங்குறது எவ்வளோ இறங்கும், இறங்குகிற மழை அந்த மக்களுக்கு பரக்கத்தா அல்லது லானத்தா, அருள் வளமாக இறங்குகிறதா அல்லது தண்டனையாக இறங்குகிறதா, இறங்குகின்ற மழையின் மூலமாக யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம், எத்தனை சென்டிமீட்டர் மழை இறங்கும், என்னைக்கு இறங்கும், யாராலையும் அறிய முடியுமான்னு அறிய முடியாது. மழை பெய்யும்னு லேசாக சொல்லிட்டு போயிடுவாங்களே தவிர எவ்வளோ இறங்கும், அதனால் மக்களுக்கு பாதிப்பு உண்டாகுமா நன்மையா யாருக்குமே தெரியாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவாங்கன்னா 5 விஷயங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுவான், இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ வ யுனஸ்ஸிலுல் கைஸ் வ யஅலமு மா ஃபில் அர்ஹாம். குர்ஆன்ல அல்லாஹ் வரிசையை சொல்லி காட்டுவான், வமா தத்ரி நஃப்ஸும் மா லா தக்ஸிபு கதா வமா தத்ரி நஃப்ஸும் பி ஐயி அர்தின் அன் தமூத் இன்னல்லாஹ அலீமுன் கபீர். எனக்கு மட்டுமே தெரிந்த 5 விஷயங்கள்னு அல்லாஹ் ஆரம்பிப்பான். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, மறுமை நாள் எப்பொழுது ஏற்படும் என்பது யாருக்குமே தெரியாதுன்னு அல்லாஹ் சொல்லுவான், எனக்கு மட்டுமே தெரியும். நபிகளார்ட்ட கேட்டாங்கல்ல ஒரு கூட்டத்தை, யா ரசூலல்லாஹ், முஹம்மதே நீங்கள் உண்மையான முஹம்மது நாங்கள் நம்பணும்னு சொன்னால், நாங்கள் வணங்கி வரக்கூடிய பல கடவுள் கொள்கைகளை நாங்கள் கைவிட வேண்டும் என்று சொன்னால், ஓர் இறைவனை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் மறுமை நாள் எப்பொழுது ஏற்படும் என்று சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டாங்க, இந்த உலகம் அழியும் என்று சொல்கிறீர்களே, மறுமை நாள் ஒன்று இருக்கிறதுன்னு சொல்கிறீங்க, அதில் நன்மை தீமை அளவு செய்யப்படும் என்று சொல்கிறீங்க, எடை போட்டு அதற்கு உண்டான தண்டனை அதற்குண்டான நன்மை கொடுக்கப்படும் என்றெல்லாம் சொல்கிறீர்கள், நல்லவர்களுக்கு சொர்க்கம் தீயவர்களுக்கு நரகம் என்றெல்லாம் சொல்கிறீர்களே, மறுமை நாள் எப்பொழுது ஏற்படும் சரியாக சொல்லுங்கன்னு நாங்கள். எந்த கேள்விக்குமானாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனுக்குடனே பதில் சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கேள்விக்கு பதில் தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாளைக்கு வாங்க வாப்பா, அல்லாஹ்விடத்திலிருந்து ஏதாவது இறை செய்தி வருகிறதான பார்க்குறேன். போயிட்டாங்க. மறுநாள் வருகிறார்கள். அல்லாஹ் அதுக்குள்ள ஆயத்தை இறக்கி வச்சான், யஸ்அலூனக அனிஸ் ஸாஅ, யஸ்அலூனக அனிஸ் ஸாஅ. ஸாஅன்னு சொன்னால் இந்த இடத்துல மறுமை நாள்னு அர்த்தம், யுக முடிவு நாள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். எல்லாம் ஒன்று தானே, இந்த உலகம் முடிகிற நாளும் மறுமை நாள் தோன்றுவதும் ஒரே டயத்தில் நடக்கும். மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று உங்களிடத்திலே கேட்கிறார்கள் நபியே. புல், நீங்கள் அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள், இன்னமா இல்முஹா இந்த ரப்பி, இன்னமா இல்முஹா இந்த ரப்பி. மறுமை நாள் எப்பொழுது வரும் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே வெளிச்சம், அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும். அதை சார்ந்த அறிவாற்றல் ரப்புக்கு மட்டுமே இருக்கிறது என்று நீங்கள் தெளிவாக சொல்லிவிடுங்கள். அவங்க முஸ்லீமானாலும் சரி, முஸ்லீமாட்டியும் சரி, என்னை ஏற்றுக்கிட்டாலும் சரி, ஏற்றுக்காட்டியும் சரி, ரப்புல் ஆலமீன் வாக்குறுதி. இந்த ஆயத்தை இறக்கி வச்சான். 5 விஷயங்கள்ல முதல் விஷயம் அதுதான். இந்த வருஷம் அழிஞ்சு போயிடும், அப்படி அழிஞ்சு போயிடும், இப்படி அழிஞ்சு போயிடும். அடையாளங்களை வேணா கணிக்கலாமே தவிர அந்த அடையாளங்களுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்னாங்க. நிறைய அடையாளங்களை பட்டியலிட்டு இருக்கிறாங்க. ஒரு சில விஷயங்களை லேசாக கணிக்கலாமே தவிர அழிவு நாள் எப்பொழுது என்று யாருக்குமே தெரியாது, ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட யாருக்கும் தெரியாது. வயுனஸ்ஸிலுல் கைஸ், 2வது அல்லாஹ் சொல்லுவான், மழை எப்பொழுது பொழியும் என்பது யாருக்குமே தெரியாது. வயஅலமு மா ஃபில் அர்ஹாம், தாயினுடைய வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழந்தை அது ஆணா அல்லது பெண்ணா அல்லது சதை துண்டா, இரத்த கட்டியா, சதை கட்டியா, யாருக்குமே தெரியாது, ரப்புக்கு மட்டுமே தெரியும் என்பதை அல்லாஹ் சொல்வான்.
ஒமா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா. மனிதன் அடுத்த நிமிடத்தில் என்ன சம்பாதிப்பான் என்பது யாருக்காவது தெரியுமா? மனிதனுக்கு எது சம்பவிக்கும் என்பது யாருக்காவது தெரியுமா? சந்தோஷமா, சோதனையா, இழப்பா, நஷ்டமா, லாபமா, எதுவுமே தெரியாது. அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் தெரியும். கதன் அப்படின்னு சொன்னால் நாளைன்னு அர்த்தம். நாளைனாக்கா அடுத்த நிமிடம் என்பதே நாளை தானே நமக்கு. இந்த நிமிடம் என்பது இன்று, அடுத்த நிமிடம் என்பது நமக்கு நாளை தான். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. உட்கார்ந்துருக்கிறோம். எத்தனை பேர் நாம் அல்லாஹ்வுடைய கிருபையினால எழுந்திரிச்சு நல்ல முறையில் வெளியே போவோம். எல்லோருக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளையும் நிறைவான ஆரோக்கியத்தையும் தரணும், பயமுறுத்துறதுக்காண்டி சொல்லலை. யாருக்கு வெளிச்சம் என்று அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் தெரியும். ரப்புக்கு யாருக்கும் தெரியாது. ஒமா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா. ஐந்தாவதாக அல்லாஹ் சொல்லுவான், ஒமா தத்ரி நஃப்சும் பி ஐயி அர்தின் தமூத். மனிதன் எங்கு மௌத்தாவான் என்பது யாருக்குமே தெரியாது. சொல்லுவாங்கல்ல, எதர்ச்சியாக வந்தாருங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்தார், திடீர்னு மௌத்தாயிட்டார். எங்கேயோ பிறந்தார், எங்கேயோ வளர்ந்தார், எங்கேயோ வாழ்ந்தார், எங்கேயோ படித்தார், எங்கேயோ கல்யாணம் பண்ணார், குழந்தைகளை பெற்றெடுத்து எங்கேயோ வியாபாரம் செஞ்சு நடத்தி வச்சுக்கிட்டு போயிட்டு இருந்தார். யதார்த்தமாக இங்கே வந்தார், மௌத்தாயிட்டார். நம்முடைய மண் என்பது எது என்பது ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். இந்த 5 விஷயங்கள் ரப்பை தவிர வேற எந்த நபிமார்களுக்கும் தெரியாது, எந்த மனிதர்களுக்கும் தெரியாது, ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். இது ரப்பே சொல்லி காட்டுவான். இந்த 5 விஷயங்களில் ஒன்று தான் மழை எப்பொழுது பொழியும், அது எவ்வளவு இறங்கும், வரக்கூடிய மழை மனிதர்களுக்கு நியாமத்தா அல்லது லானத்தா, அருள் வளமாக இறங்குமா அல்லது சோதனையாக இறங்குமா, அது லாபத்தில் போய் முடியுமா, நஷ்டத்தை உண்டாக்குமா, இதுவெல்லாம் ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் வெளிச்சம் என்பதை நாம் ஆணித்தரமாக நம்பியாக வேண்டும். மழையுடைய சிறப்பை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, மழையை நீங்கள் திட்டாதீர்கள், மழை பொழியக்கூடிய நேரத்திலே உங்களுடைய துஆக்கள் கபூலாகும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரியில் 5756வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 5756வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. 2 நேரங்களிலே மனிதனுடைய துஆக்களை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பொதுவாக பல நேரம் இருக்குது, அதெல்லாம் வெவ்வேறு ஹதீஸு. தஹஜ்ஜத்துடைய நேரத்தில் துஆ கபூலாகும் என்று இருக்குது. மக்ரிபுக்கு முன்னேரம் பாங்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் துஆ கபூலாகும்னு ஹதீஸ் இருக்குது. வெள்ளிக்கிழமையினுடைய இரவு, வெள்ளிக்கிழமை இரவுனா இன்றைக்கி நைட்டு இல்லை, நேற்று நைட்டு, வியாழக்கிழமை சாயந்தரம்னு சொல்கிறோமா இல்லையா, அதுதான் வெள்ளி இரவுன்னு சொல்லுவான். அந்த நேரத்தில் துஆ கபூலாகும் வேற ஒரு ஹதீஸ் இருக்குது. ஹொத்துபா 2 ஹொத்துபாவுக்கு மத்தியில் துஆக்கள் கபூலாகும் ஹதீஸ் இருக்குது. பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில், அது எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி, அதில் துஆக்கள் கபூலாகும்னு ஹதீஸ் இருக்குது. ஜம்சம் தண்ணி குடித்தா துஆ கபூலாகும், அது குடிச்சிக்கிட்டே இருந்தால் கபூலாகும்னு ஹதீஸ் இருக்குது. அரஃபால போய் துஆ செஞ்சால் துஆ கபூலாகும்னு ஹதீஸ் இருக்குது. இப்படி நிறைய ஹதீஸுகள் வருகிறது. நான் இன்றைக்கு பார்த்த ஒரு ஹதீஸ் புகாரியிலே வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 நேரங்களிலே மனிதனுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான். அது ஒரு நேரம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில். பாங்கு சொல்லும் போது பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் பாங்குடைய வாசகங்களை வாங்கி சொல்வது ஒரு சுன்னத்து. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்லும் பொழுது நாமளும் அல்லாஹு அக்பர்னு சொல்லணும், வரிசையாக பாங்குடைய வாசகங்களை சொல்லணும். அந்த நேரத்தில் கையேந்தி துவா செய்கிறதுன்னு இல்லை, மனசுக்குள்ளே ஏதாவது பிரார்த்தனைகள் இருந்தால் பாங்குடைய சப்தத்தை கேட்டுக்கிட்டே பிரார்த்தனை செய்வதாலும் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகிறது நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது எதுன்னு கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மழை பொழிகிற நேரத்திலே உங்களுடைய வதஹ்தல் மதர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதஹ்தல் மதர், மழை இறங்குகிற நேரத்திலே மனிதன் செய்யக்கூடிய துஆவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அதனால் மழை பொழிகிற நேரத்தில் நாம் ஏதாவது ஒரு வார்த்தையை நிந்திச்சிட்டோம்னு வைங்களேன், அது அல்லா இடத்துல கபூல் ஆயிடுச்சுன்னு வைங்க. உதாரணமாக சனியை முடித்த மழை இப்படி பெய்யுதே அப்படின்னு ஒரு மனிதன் நினச்சிட்டா, அந்த மனிதனுக்கு தண்ணீரை கொண்ட சோதனை வரும், பஞ்சம் வரும், பட்டினி வரும். தண்ணீரின் மூலமாக அவர் மிகப்பெரிய இழப்பை சந்திப்பார். இழப்பைன்னு சொன்னால் தண்ணீரால் இழப்பில்லை, தண்ணீர் கிடைக்காத இழப்பு. மழை பொழியும் பொழுது உங்களுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் பொழியும் பொழுது என்ன துஆ செய்யலாம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்கப்பட்டுச்சா இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட
ஒரு சில சஹாபாக்கள் வந்தாங்க மதீனாவில். யா ரசூலல்லாஹ், மழையே இல்லை, கடுமையாக நாங்கள் பஞ்சத்தால் பீடிக்கப்பட்டிருக்கிறோம். இதுவும் புகாரியில் வருது, பிரபலியமான ஹதீஸும் கூட. நாங்கள் பஞ்சத்தால் பீடிக்கப்பட்டிருக்கிறோம் யா ரசூலல்லாஹ், எப்படியாவது மழை பெய்யுறது பொழியறதுக்கு நீங்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக வயது முதிர்ந்தவர்கள்ட்ட, உலமாக்கள்கிட்ட, அதே மாதிரி நல்ல மனிதர்களாக நாம் யாரை பார்க்கிறோமோ அவர்களுடைய நடத்தையும் உண்மையாக நல்ல ஒரு சூழ்நிலையில் இருக்குமேயானால் அவர்களிடத்தில், நம்முடைய பெற்றோரிடத்தில் துஆ செய்யுங்கன்னு சொல்கிறது கூடாதுன்னு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. பார்க்குறோமா இல்லையா? அதெல்லாம் கூடாது, தான் கேட்டால் தான் கிடைக்கும், இப்படி தான் கேட்டால் தான் கிடைக்கும். ஒருத்தர் துஆ செஞ்சு இன்னொருத்தருக்கெல்லாம் வாங்கிலாம் கொடுக்க முடியாதுன்னு இன்றைக்கி நவீனமாக சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரே கேட்டுச்சு, மதீனாவில் ஒட்டுமொத்த மதீனா நிற்கிது, யா ரசூலுல்லாஹ் மழைக்காக துஆ செய்யுங்க. ஏன் அவங்க தனியாக கையேறி துஆ செஞ்சுட்டு போக வேண்டியது தானே சஹாபாக்கள்? புகாரியில் அவ்வளவு தெளிவான ஹதீஸு, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு ஹதீது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊரே நிற்குது, யா ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் துஆ செஞ்சால் கபூல் ஆகாதுன்னு ஏதாவது இருக்கா? இல்லை சஹாபாக்களில் யாருமே தொழுகை இபாதத்து இல்லாதவர்களாக வாழ்ந்தார்களா? ஹலால் ஹராம் பேணாதவர்களாக வாழ்ந்தார்களா? எதனால் வந்தாங்க? நாம் துஆ செஞ்சாலும் துஆ கபூல் ஆகும். இருந்தாலும் நம்மை விட பெரியவர்கள், மூத்தவர்கள், அனுபவசாலிகள், நல்லவர்கள், நாதாக்கள், அதுபோன்ற நபர்களிடத்தில் நான் போய் துஆ செய்யுன்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ரசூலுல்லாஹ்ட்ட போய் வேண்டி இருக்கிறாங்களே, நாம் கேட்குறத விட அவங்க கேட்டால் சீக்கிரம் கிடைக்குங்கிறனால தானே அது மாதிரி கேட்க சொல்கிறோம். இப்போ அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மழைக்காக துஆ செய்யுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையை சொல்லலை, ஒரு குறிப்பிட்ட ஒரு டயத்தை ஃபிக்ஸ் பண்ணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்கிறாங்க. வரும் பொழுது உங்களுடைய ஆடு மாடுகள், வீட்டில் வளர்க்கக்கூடிய ஆடு மாடுகள், கோழி, சேவல் எது இருந்தாலும் பரவாயில்ல, உயிரினங்கள் அதையும் கூட கூட்டிகிட்டு வாங்க. கை குழந்தைகளை எல்லாம் கூட்டிகிட்டு வாங்க. வயது முதிர்ந்தவர்கள் யாராவது இருந்தாங்கன்னா வர முடிஞ்சுன்னா அவங்களே அழைச்சிட்டு வந்துடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சஹாபாக்களில் ஒரு சிலர் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நாங்கள் வர்றது ரைட்டு, ஆடு மாடெல்லாம் கூட்டிகிட்டு வர சொல்கிறீங்களே, என்ன காரணம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதன் செய்த பாவத்தின் காரணமாக சில நேரங்களிலே மழை தடைபட்டு நிற்கலாம். மனிதனின் மீது ரப்பு இரக்கம் காட்டாவிட்டாலும், இரக்கம் காட்டுறதும் காட்டாதது யாருடைய கையில் இருக்குது? அவன் நான் தான் முடியும். அவன் இரக்கம் காட்டிட்டா பிரச்சனையே இல்லை, எல்லாம் முடிஞ்சிடும். நம்மின் மீது ரப்பு இரக்கம் காட்டாவிட்டாலும் இந்த வாயில்லா ஜீவராசிகள் செத்து மடிஞ்சிக்கிட்டு இருக்கா இல்லையா, அதுகளின் மீது ரப்பு இரக்கம் காட்டி கூட சில நேரங்களில் எந்த அளவுக்கு அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப் மழை இறக்குனாலும் இறக்குவான், நீங்கள் வந்துடுங்கன்னு சொன்னாங்க. எல்லா இடத்துலையும் கூட்டுறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மதீனாவில் மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்துலேயே, அந்த இடத்துல தான் இப்போ ஒரு பள்ளிவாசல் அமைந்திருக்கிறது. மஸ்ஜிதே அல் ஹமாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளி, மழை தொழ வைத்த இடம் மஸ்ஜிதே ஹமாமா. அந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உபதேசம் செய்து மழை தொழுகைக்காக தக்பீர் கட்டி தொழுகிறாங்க. தொழுது முடிக்க கூட இல்லை, ஹதீஸில் வருது, மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இன்னொரு விஷயம் இங்கே விளங்குது, ஒரு மனிதனுக்கு சோதனை வரும் பொழுது மனிதனிடத்திலிருந்து ரப்பு எதை எதிர்பார்க்கிறான்? தொழுகையை எதிர்பார்க்கிறான். எவ்வளோ விஷயங்கள் விளங்குது பாருங்கள். சோதனை வருகிற நேரத்தில் ஏதாவது ஒரு சோதனை, அல்லாஹ் எல்லோருக்கும் சோதனை இல்லாத ஒரு வாழ்வை தரணும். ஆமீன் சொல்லுங்களேன். மழை பொழியிற நேரத்தில் ஆமீன் சொன்னால் துவா கபூல் ஆகும் பாவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு சோதனை வந்தாலும் உடனுக்குடனே போய் என்ன செஞ்சிடறாங்க? தக்பீரை கட்டிட்டு ரப்போட பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ ரப்பு ரொம்ப விரும்புகிறது, மனிதன்கிட்ட விரும்புகிறது எதன்னா தொழுகையை விரும்புகிறான் போல இருக்கு. எந்த சோதனை வந்தாலும் தக்பீர் கட்டிட்டு ரப்பிட்ட சஜிதாவில் வந்துட்டோம்னா அவன் அந்த சோதனையை தீர்த்து வைக்க காரணமாக இருக்கு, போதுமானவனாக இருக்கிறான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா விழுந்து எழுந்திரிச்சு தொழுது முடிச்சுட்டு மழை தொழுது உங்களுக்கு தெரியும். சாதாரணமாக தக்பீர் கட்டி தொழுகிற தொழுகை இல்லை, ருக்கு சஜிதா எல்லாம் நீள நீளமாக இருக்கும். அது ஏன் நீள நீளமாக இருக்குது? ரொம்ப நேரம் சஜிதாவில் விழுந்து யாசகம் கேட்கக்கூடிய யாசகம் கையை நீட்டிட்டு தரல என்ன போயிருக்கானா இல்லையே, முடிவு பண்ணிட்டான், வாங்கணும் முடிவு பண்ணிட்டான்னா நின்றுவோம். ஐயா நீங்கள் உங்களை மாதிரி வருமா, அப்படியா இல்லையா, முடியா, எதையாவது கேட்டு 10 நிமிஷம் ஆனாலும் கேட்டு வாங்கிட்டு போகிறானா இல்லையா? இதுதான் அதனுடைய விஷயம்.
ருக்குலே இருப்பேன் நான், நீ மழையை கொண்டு வந்தோம்னு வேறு வழியே இல்லை. சஜிதாலேயே இருப்பேன், எழுந்திருக்கிறதுக்குள்ளே மழையை கொண்டு வரணும்னு அந்த விடாப்பிடியாக கேட்கக்கூடிய ஒரு விஷயந்தான் மழை தொழுகை. அதனால தான் நீளமான அந்த ருக்குவும் சஜிதாவும் இருக்கும், சுஜூதும் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது முடிக்கிறாங்க, மழை கொட்டுது. ஹதீஸில் வருது, மதீனாவே ஒரு வட்ட மாதிரி ஆயிடுச்சான், சுற்றி தண்ணி, நடுவில் மதீனா அந்த மாதிரி ஆயிடுச்சான். ஹதீஸில் இப்படியே வருது, வட்டமிடப்பட்டோம் நாங்கள், தண்ணீரால் சூழப்பட்டோம். இவ்வளோ மழை, தேவையான அளவு மழை கிடச்சிருச்சு, தண்ணி கிடச்சிருச்சு. இங்கே தான் நமக்கு உண்டான மெசேஜ். தேவையான அளவு தண்ணி கிடைச்ச உடனே சஹாபாக்கள் நிந்திக்கலை, திட்டுறாங்கன்னு சொன்னா இல்லையா? ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு வந்திருந்தவங்களுக்கு தெரியும், எங்கே பார்த்தாலும் திட்டுறான், யார் பார்த்தாலும் சில பேர் திட்டுறான். இப்படி பேசிக்கிட்டு சனியாக முடிச்ச மழை, எங்கேயுமே போக முடியல, வெளியே போகணும்னு நினச்சா போக முடியல, வியாபாரம் இன்னைக்கு போச்சு, உழப்பு போச்சு, அது இது திட்டுறாங்களா இல்லையா? திட்டலாமா கூடாது. ரசூலுல்லாஹ்ட்ட நேராக வந்தாங்க சில சஹாபாக்கள், ஏன் ரசூலுல்லாஹ், கடுமையான மழை, எங்களால் பொறுக்க முடியல, எங்களுக்கு போதும் தண்ணி, நீங்கள் தயவுசெய்து அல்லாஹ்ட்ட மழையை நிற்பதற்கு துவா செய்யுங்க. ரசூலுல்லாஹ்ட்ட சஹாபாக்கள் சொன்ன வாசகம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அழகா துவா செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹும்ம யா அல்லாஹ் ஹவாலைனா வலா அலைனா, கமா கால அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். யா அல்லாஹ், அந்த மழையின் மூலமாக எங்களுக்கு நீ நலவை கொடு, சோதனைக்குண்டான மழையாக ஆக்கிவிடாதே, இந்த மழையை நீ திருப்பி விடு தேவையுடையவர்களுக்கு. நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமிழ்லையோ அரபியிலையோ நம்ம சொல்லிடலாம். எப்போவாக இருந்தாலும் கையேந்தி நாம் துவா செய்யும் பொழுது, வேகமாக காற்று வீசும் பொழுது ரசூலுல்லாஹ் துவாவை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. கடுமையான இடி இடிக்கக்கூடிய நேரத்திலையும் அல்லாஹும்ம லா தக்துல்னா பி கதபிக் வலா துஹ்லிக்னா பி அதாபிக் வஆஃபினா கப்ல தாலிக் என்கிற துவாவை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. இதே மாதிரி விடா மழை இருந்தாலும் துவாவை கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. மழையே இல்லை என்றாலும் மழைக்கு தேவையான துவாவையும் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த எல்லா விஷயங்களும் நமக்கு என்ன தெரியுது? எது நமக்கு தேவையோ ரப்பிட்ட நம்பிக்கையோடு கேட்டால் அது கிடைக்கும். கேட்பதற்குண்டான வழிமுறைகள் தான் இதெல்லாம். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, உங்களுக்கு மழை தேவையில்லையா? ரப்பிட்ட இப்படி சொல்லுங்க, யா அல்லாஹ், இறங்குகிற மழை கொட்டிக்கிட்டே இருக்கு, இந்த மழையின் மூலமாக எங்களுக்கு எந்த ஒரு சோதனையும் ஏற்படுத்தி விடாதே. அல்லாஹ் சில நேரங்கள் என்ன பண்ணுவான் தெரியுங்களா? மனிதன் செய்த பாவத்தின் காரணமாக கடுமையான மழையை பொழிய வச்சு அழிக்கவும் செய்வான். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி, முந்திய சமூகத்தாரை சோதித்த மாதிரி சில இடங்களை தண்ணீரே இல்லாமலும் சோதிப்பான். அப்படி இருந்திருக்கு. இன்னைக்கு சில மாநிலங்கள் இருக்கா இல்லையா, வறட்சியான பூமின்னு சொல்லுவாங்க, தண்ணியே இல்லை. ஸோ தண்ணியை கொடுத்தும் சோதிக்கிறான், தண்ணி இல்லாமலும் சோதிப்பான். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் கூட அந்த மாதிரி ஒரு பஞ்சம் வந்துருச்சு, கடுமையான பஞ்சம். மனிதன் செய்யக்கூடிய நன்மை தீமைக்கு தக்குவாறு தான் அல்லாஹு தாலாவினுடைய அருளும் தண்டனையும் இறங்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்து எல்லாரும் கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் கேட்ட மாதிரியே, மூசாவே, நீங்கள் அல்லாஹ்ட்ட நெருங்கிய நபியாச்சே, கலீமுல்லாவாச்சே, நீங்கள் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சீங்கன்னா அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டானா? மழையை இறக்க சொல்லுங்க. அங்கேயும் நபிமார்களிடத்தில் கேட்டு இருக்கிறார்கள் அந்த சமூகத்தார்கள். எல்லா நபிமார்கள்ட்டையும் எல்லா சமூகத்தாரும் துவா செய்யுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. நாமளும் சொல்லணும், வயது முதிர்ந்தவர்கள்ட்ட, நல்ல அகலாக் உள்ளவர்கள்ட்ட எங்களுக்காக துவா செய்யுங்கன்னு சொல்கிறதுல ஒன்றும் தப்பெல்லாம் கிடையாது, தாராளமாக சொல்லலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம்ட்டே அந்த மக்கள் சொன்னாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் எப்படி ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று கூட்டினாங்க, அதே மாதிரி ஒரு இடத்துக்கு ஒன்று கூட்டுறாங்க. ஹஸரத் மூசா நபி எல்லாரும் வந்து நிற்கிறாங்க, கண்ணீர் விட்டு துவா செய்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்ணீர் விட்டு துவா செய்கிறாங்க. மழை இறங்கலை. மூசா நபி கேட்டு மழை இறங்கலை. இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டவுடனே கொட்டிச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டு மழை இறங்கலை. அப்போ மூசா நபி கலீமுல்லாவாச்சே, அல்லாஹ்விடத்தில் உரையாடக்கூட நபியாச்சே, யா அல்லாஹ், மனிதர்களுடைய அந்த சூழ்நிலையை பார்த்து கொஞ்சம் இறக்கம் காட்டு ரப்பே அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மட்டும் விளங்குமாறு சில செய்திகளை ரப்பு சொல்கிறான். நபிமார்களுக்கும் ரப்புக்கும் நடக்கக்கூடிய உரையாடல்களை நபிமார்கள் அல்லாதவர்கள் கேட்க முடியாது. ரசூலுல்லாவுக்கு இறங்கக்கூடிய ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் உட்பட ஏனைய நபிமார்களுக்கு இறை செய்தி கொண்டு வரக்கூடிய ஜிப்ரைலை கூட யாரும் பார்க்க முடியாது. அப்படித்தான் இருந்தது ஆரம்ப காலத்தில். திடீரென்று உரையாடுவார்கள், திடீரென்று ரசூலுல்லாவுக்கு வேர்க்கும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்களே இல்லையா, ஹதீஸில் பல ஹதீஸ் இருக்குது. நல்லா உட்காந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா உடம்பெல்லாம் வேர்க்கும், உடம்பு உருக்கும். நான் விளங்கிக் கொள்வேன் ஜிப்ரைல் வருகிறார் என்று, அப்புறமாயிருவேன், ஓடி போயிடுவேன், அந்த பக்கம் போயிடுவேன், இந்த பக்கத்தில் நிற்க மாட்டேன். ஹதீஸில் வருது.
நபிமார்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் நடக்கக்கூடிய உரையாடல்களை வேற யாரும் கேட்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, இந்த மக்களை பார்த்தா உனக்கு இரக்கம் இல்லையா ரப்பே, இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, தண்ணீருக்காக வேண்டி ஏங்குறாங்க, கொஞ்சம் இறக்கப்படுறது. மூசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட அல்லாஹ் சொன்னா, இந்த கூட்டத்தில் மிகப்பெரிய பாவி ஒரு மனிதர் இருக்கிறார், அவன் இந்த கூட்டத்தை விட்டு வெளியேறிவிட்டால் தடுக்கப்பட்ட மழை இறங்கும். அல்லாஹ் சொல்லுவோம். இந்த விஷயத்துலேருந்து ஒன்று என்ன விளங்குதுன்னா, ஒரு பாவி ஒரு இடத்துல இருந்தாலும் ரஹ்மத்தான மலக்குகள் கூட வரமாட்டாங்க. ரப்புட்டு இருந்து இறங்கக்கூடிய அருள் பலம் கூட இறங்காது. இதற்கு இன்னொரு ஹதீஸும் சான்று இருக்குது. ஹதீஸில் வருதா இல்லையா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான். ஒரு பெரிய கூட்டம் உட்கார்ந்துருக்கிறாங்க, உறவை முறித்தவன் ஒருவன் அங்கு இருந்தால் அந்த கூட்டத்திலே ரஹ்மத்தான மலக்குகள் கூட வருவதில்லை. நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவுகளை முறித்தவர்கள் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 100 பேரில் 99 பேர் உறவுக்காரங்களை முறித்தவங்க தான் உட்காந்துருப்பாங்க. அதனால தான் நமக்கு கிடைக்க வேண்டிய அந்த அருள் வளங்கள்லாம் கிடைக்கிறது இல்லை. பல வகையில் தட்டிக்கிட்டு போகுதா இல்லையா? அந்த காலத்தில் கேட்ட உடனே இறங்குச்சு, நில்லுன்னா உடனே மழை நின்றுச்சு. இந்த காலத்தில் கேட்காம போட்டு தாக்குது, வேணுங்கிற நேரத்தில் கிடைக்க மாட்டேங்குது. காரணம் என்ன? இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் தடைப்பட்டு போகுது. எல்லாமே நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் பாவம், இதுதான் பெரிய பாவம். எது? இந்த உறவுகளை முறிச்சுக்கிட்டு வாழ்றது. சரி ஹைர், அது வேறு டாபிக். அப்போ அல்லாஹ் சொன்னால், இந்த கூட்டத்தில் மிகப்பெரிய பாவி ஒருவன் இருக்கிறான், அவன் இங்கிருந்து வெளியேறிவிட்டால் கண்டிப்பாக இறங்க வேண்டிய மழை இறங்கும் என்று மூசா நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான். மூசா நபி பார்த்தாங்க, எவன்டா உள்ளே இருக்கிறது, முதல்ல வெளியேறான். முதல்ல வெளியேறீங்களா இல்லையா? ஒருத்தனால தான் 50 பேர்த்துக்கு வரக்கூடிய ரஹ்மத்து தடைப்பட்டு நிற்கிது, முதல்ல வெளியேறு. பாவிகளுக்கு இங்கு இடமில்லை என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கர்ஜிக்கிறாங்க. அதில் ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் யோசிக்கிறார், இப்போ வெளியே போனோம்னா நாம் தான் பாவின்னு தெரிஞ்சு போயிடும். எல்லாரும் நம்மளை நிந்திக்க ஆரம்பிச்சுவாங்க, திட்ட ஆரம்பிச்சுவாங்க. உள்ளேயே இருந்துக்கிட்டு இருந்தால் நமக்கு தண்ணியும் தேவைப்படுது, மழை தேவைப்படுது. அவரும் ஒரு விவசாயி, தண்ணியும் கிடைக்காம போயிடும். என்ன செய்கிறதுன்னு தெரியலையேன்னு அல்லாஹ்ட்ட அப்படியே மனமுருக பாவ மன்னிப்பு தேடுறார். பாவ மன்னிப்பு தேடினாலும் தடுக்கப்பட்ட மழை இறங்கும். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இறக்கி தந்ததை போன்று. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாங்களே சமூகத்தில், குரானில் அல்லாஹ் சொல்கிறான், நான் சும்மா கட்டுக்கதையெல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கல, குரான் ஹதீஸ் இப்படி தான் வந்துக்கிட்டு இருக்கேன். யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா வ யும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன். அல்லாஹ் சொல்கிறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் ரொம்ப ஆட்டம் போட்டாங்க அந்த மக்கள். அல்லாஹ்வை நிந்தித்தார்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்காமல் இருந்தாங்க. 2 விஷயத்தை தடை பண்ணான் ரப்பு. ஒன்று, எதை போட்டாலும் விளையுமா. அந்த காலத்தில் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் அந்த பூமியை அல்லாஹ் அப்படி ஆக்கி வச்சுருந்தான். எதை விதைச்சாலும் உடனே அது பண்படக்காக பண்ணி பெருகுமா குறுகிய காலத்திலேயே. அல்லாஹ் முதல்ல அதை கட் பண்ணான். அதை கட் பண்ணுறதுக்கு உண்டான வேலை என்ன? மேலே இருக்கிற மழையை கட் பண்ணோம்னா அது விவசாயி வீணாயிரும். அதை கட் பண்ணிடலாம், மழையை கட் பண்ணான். 2வது, பிறக்கிற குழந்தைகள்லாம் ஆண் குழந்தையாக பெற்றெடுப்பான். பொம்பளை பிள்ளைங்கிற கதையே இல்லை நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில். அநேகமான பேருக்கு, எல்லாருக்கும் இல்லை. ஆம்பளை பிள்ளடா அப்படின்னு ஒரு கெத்தில் அலைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. 2யுமே கட் பண்ணான். மலட்டு தன்மையாக்கினா மழையை கட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போய் எல்லாம் விழுந்தாடுங்க, இப்படி ஆகி போயிடுச்சு நிலைமை என்னென்னு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான் சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ்ட்ட தௌபா செய், பாவ மன்னிப்பு தேடு. பாவ மன்னிப்பு தேடினால் யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, தடுக்கப்பட்ட மழை, தொடர் மழை இறங்கும் என்பதாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. நான் ஏன் இதை உதாரணமாக காட்டுறேன்னு சொன்னால், மனிதன் செய்யக்கூடிய பாவத்தின் மூலமாக கூட வரக்கூடிய மழை தடைபடும். மனிதன் செய்யக்கூடிய பாவத்தின் மூலமாக கூட தேவையில்லாத அதிகமான மழையின் மூலமாக மிகப்பெரிய சோதனையும் இறங்கும் என்பதை இந்த ஹதீஸ்கள் குர்ஆனுடைய ஆயத்துகள் நம்ம விளக்கி காட்டுகிறது. நிறைவாக கடைசியாக அந்த மனிதனை பார்த்தாரு, வழியே இல்லை, வெளியே போனால் தெரிஞ்சு போயிடும். உள்ளதுனால பல என்ன செஞ்சான், அந்த மனிதன் தண்ணீர் விட்டு யாருக்கும் தெரியாம தன்னுடைய முகத்தை மூடிட்டு அப்படியே அழுதுருந்தான். அழுதாலும் கொஞ்சமாக பார்த்துக்குவோம், வழி இல்லைன்னு சொல்லி அப்படியே உணர்ச்சி போகமா அப்படியே அழுதான். கொஞ்ச நேரத்தில் மழை வந்துச்சு. எல்லாரும் போயிட்டாங்க, தேவைகளை பூர்த்தி ஆயிடுச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. அல்லாஹ்ட்ட எல்லாரும் போன பிறகு நியாயமா என்கிட்ட நீ சொன்னேன்ட்டு தான் அந்த பையன் யாருன்னு நானும் திட்டி கேட்டேன். அவன் வெளியும் வரலை. அவன் வெளியே வந்த பிறகு மழை இறக்கி வந்தால் கூட பரவாயில்ல, அவன் உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டான். மழை இறக்கிட்டேன், சரி எனக்கு அவன் யாருன்னு சொல்லு அப்படின்னு ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அந்த பாவி இருக்கான்னு சொன்னீங்களே, அது யாரு? அதான் அல்லாஹ் சொன்னான், ரப்புடைய கருணையை பாருங்க. எப்பா மூசாவே, அவன் பாவம் செய்யக்கூடிய நேரத்திலே அவனை நான் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டலை.
அவன் மன்னிப்பு கேட்டுட்டான். மன்னிப்பு கேட்டதுனால தான் மழையே வந்துச்சு. மன்னிப்பு கேட்ட பிறகு ஒரு மனிதனை நான் வெளிச்சம் போட்டு காட்டுவேனா அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னான். ஸோ அதனால் மனிதன் செய்யக்கூடிய தவறுகள்னால தான் விடாமழையும் வருகிறது. அதே நேரத்தில் மனிதன் செய்யக்கூடிய தவறுகள் மூலமாகத்தான் பஞ்சம் பட்டினியும் ஏற்படுகிறது என்பதை நாம் உணர்வோம். வல்ல ரஹ்மான் அவனுக்கு பயந்து அவனால் கடமையாக்கப்பட்ட இபாதாத்துகளை முழுமையாக செய்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. இறங்கக்கூடிய மழை நமக்கு சாதகமான மழை